மகள் செய்த செயலால் மனசுடைந்து போன நடிகர் பாக்யராஜ் திடீர்னு நள்ளிரவில் அவருக்கு மாரடைப்பு பிற்பட்டு மிகப்பெரிய ஒரு சோகம் எழுந்திருக்கு. கண்ணீரில் குடும்பத்தினர்கள் எல்லாருமே மூழ்கி போயிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான இயக்குனர், நடிகர், வசன எழுத்தாளர், தயாரிப்பாளர், பாடகர்னு பன்முக திறமை கொண்ட ஒரு முக்கியமான நடிகராக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் தான் நம்ம பாக்யராஜ் அவர்கள். இப்படியாப்பட்ட பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் என்னதான் பெரிய ஒரு அந்தஸ்தை பிடிச்சிருந்தாலும் அவருடைய வாரிசுகள் அவரை மாதிரியே சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு களம் இறங்கினாங்க. அவருடைய மூத்த மகளும் சரி, அவருடைய இளைய மகளும் சரி, 2 பேரும் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு வந்தாலுமே அவங்களால இது வரைக்கும் சினிமாவில் சொல்கிற அளவுக்கு பெருசாக சாதிக்க முடியல. அவங்களுடைய மகள் பாரிஜாதம் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. ஆனால் அவங்க அதன் பிறகு ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய மகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது சினிமாவில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, ரசிகர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பாக்யராஜுடைய மகன் சாந்தனு தமிழ் சினிமாவில் சக்கரவர்த்தி படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த படம் அந்தளவுக்கு வெற்றி அடையலை. அவர் அதன் பிறகு நடித்த எந்த படமும் அவருக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய பேர் எடுத்து கொடுக்கல. அதனால் தமிழ் சினிமாவிலேருந்து அவரும் ஓரங்கட்டப்பட்டார். ஆனால் இதில் பாக்யராஜுடைய மகள் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ்மேனை உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டினால அவர் திடீர்னு இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாராம். அதன் பிறகு அவர் வேறொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பாக்யராஜ் மகளால் அவரை மறக்க முடியல. அவர் பண்ண நிறைய விஷயங்கள் பாக்யராஜ் மகளுக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் மனசுடைஞ்சு போன பாக்யராஜ் மகள் வீட்டிலேயே கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலே தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்கள அதன் பிறகு காப்பாற்றி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு பாக்யராஜ். எப்படியாவது அந்த பையனுக்கு தன் மகளுக்கும் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நிறைய முறை ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அது நடக்கவே இல்லை. இதில் பாக்யராஜுடைய மகள் டோட்டலாக மனசுடைஞ்சு போய் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாங்க. அதன் பிறகு பாக்யராஜ் தன் மகளை எப்படியாவது சரி பண்ணணும், அவருடைய வாழ்க்கையை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டார். அதுக்கடியில் சாந்தனு திடீர்னு அவங்க ஒரு தொகுப்பாளினியை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் பாக்யராஜுடைய மகனான சாந்தனுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆக போகுது. இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இது பாக்யராஜுக்கு ஏற்கனவே பெரிய மனக்கவலை. இன்னொரு பக்கம் தன் மகளுக்கு இது வரைக்கும் திருமணமே பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிறது இன்னமும் அவருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த நிலைமையில் பாக்யராஜ் மகள் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. அதனால் வயசு வரை இப்போது 40 தாண்டிடுச்சு. எப்படியாவது திருமணம் பண்ணி பார்க்கணும் பாக்யராஜ் ஆசைப்பட்டிருக்காரு. அதன் காரணமாக தனது மகளை அவருடைய உறவினரில் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாக்யராஜ் முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி அதற்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல பையன் கிடைக்கல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை சரி பண்ணி தன் மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தைலாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் இப்போது நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்த இந்த நேரத்தில் திடீர்னு பாக்யராஜ் மகள் எனக்கு திருமணம் வேணாம், நான் திருமணம் படிக்க மாட்டேன். ஆரம்பத்தில் நான் ஒரு பையனை காதலித்தேன், ஆனால் நீங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போது நீங்கள் பார்க்குற யாரையும் என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது. நான் அவனை தான் திருமணம் பண்ணிப்பேன், இல்லைனா செத்துடுவேன் அப்படின்னு பாக்யராஜை பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. இதனால் பாக்யராஜ் மகளுக்கு ரெடி பண்ண இந்த திருமண வாழ்க்கையும் இப்போது பாதிலேயே கேன்சல் ஆகிடுச்சான். இப்படி தன் மகனுடைய திருமண வாழ்க்கையும் சரியாக அமையலை. தன் மகளுக்கு திருமணமே பண்ணி பார்க்க முடியல. தமிழ் சினிமாவில் எவ்வளோ சாதித்தேன், ஆனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு பெரிய கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பாக்யராஜ் அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. மனசுடைஞ்சு போன பாக்யராஜுக்கு இந்த மன உளைச்சல் திடீர்னு நள்ளிரவில் மாரடைப்பாக ஏற்பட்டிருக்கு. அதில் வழியில் துடிச்சிருக்காரு. அதன் பிறகு மருத்துவமனை கொண்டு போகிற வழியிலேயே அவருக்கு நேர்ந்த மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியிலையும் கண்ணிலையும் மூழ்க வச்சிருக்கு.